அதே மாதிரி இன்றைக்கி விலாக் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரொடக்ஷனே வந்து போயிட்டு வந்து தான் எடுக்கிறேன். போகும்போது எடுக்கலை, டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா அங்கே 10 மணிக்கெலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு பஸ்ஸில் 2 பஸ் ஏறி இறங்கணுன்றதால வந்து அப்போ இன்ட்ரொடக்ஷன் எதுவுமே எடுக்கலை. போயிட்டு வந்து தூங்கி வந்துட்டு தான் இப்போ வந்து என்ன வீடியோனே சொல்ல வரேன் நான். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாரெல்லாம் இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு வேலை எப்படி சொல்கிறது, நம்ம வேலைக்காக இத்தனை முறை இழுக்கடிக்கிறானுங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி சிஸ்டம் ஒன்று கொண்டு வரணும்பா. எதுவாக இருந்தாலும் வந்து நம்மளே வந்து நம்ம ஃபோன்லேயே வந்து இப்போ எப்படி நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணி ஃபார்ம் பண்ணுறேன் எப்படி சொல்கிறது, இப்போ எப்படி நம்ம ஒரு ஃபோனில் ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறோம், அதை க்ரியேட் பண்ணால் எப்படி உடனே ஓகே ஆகுது, அந்த மாதிரி நம்மளுக்கு எதனா ஒன்று தேவையோ, ஒரு ஆதார் கார்டோ இல்லை ஒரு ரேஷன் கார்டோ இல்லை ஒரு ஓடிஐடியோ ஒரு ஊனமுற்றோர் கார்டோ இந்த மாதிரிலாம் வந்து டக்குன்னு அப்போதைக்கு அப்பயே ஓகே ஆகிட்டு நம்ம வீட்டு அட்ரஸ்க்கு வந்துடணும். யாரையும் போயிட்டு இங்கே எங்கே போகணும்னு சொல்ல கேட்குற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரணும்ப்பா தமிழ்நாட்டில். ஐயோ முடியலடா சாமி, இன்றைக்கி ஃபுல்லாக சுற்றி எனக்கு கால் வீங்கன்னு தான் மிச்சம். அந்தளவுக்கு வலிக்குது கால். சரி, நீங்கள் வீடியோ போய்ட்டு பார்த்துட்டு வாங்க, சரியா? இந்த பஸ் நல்லா இருக்குயா. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஏறி இருக்கோம். நம்ம தாழ்தள பேரு. நான் ஆல்ரெடி வந்திருக்கேன். நீ வந்திருக்கியா? நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த பஸ்ஸில் ஏறுறேன். நான் தேர்ட் டைம் ஃபஸ்ட் டைம். நல்லா இருக்கு. பாப்பா வந்து உட்காந்துட்டு தான் இருந்தா. பக்கத்தில் ஒரு பொண்ணு வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கிட்ட ஃபோனில் சொல்லிட்டு இருந்துச்சு. அதை நோட் பண்ணிவிட்டு, அம்மா நான் அந்த மாதிரி நான் எழுந்து நிற்கவா அப்படின்னு கேட்டேன். ஏம்மான்னு கேட்டால், அந்த அக்காவுக்கு வயிறு வலிக்குதாம்மா அவங்க அம்மாக்கிட்ட சொல்லிட்டு இருந்துச்சு. சரிம்மான்னு சொன்னேன். அப்புறம் அந்த பாப்பா இறங்கிட்டதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பாப்பா வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டா. நல்லா இருக்குது பஸ்ஸில் போகிறதுக்கு, ஸ்மூத்தாக இருந்துச்சுப்பா. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த தாழ்த்தள பேருந்தில் போகிறேன்னா அதை சொல்லிட்டு பேசிட்டு வந்தோம். பரவாயில்ல, தூக்கி போடல, நல்லா இருக்குது அப்படின்னு. சில்லறை இல்லைன்னு சாக்லேட் கொடுத்துட்டாங்களா? சில்லறை இல்லைன்னு சாக்லேட் கொடுத்துட்டாங்களா? பார்த்துக்கலாம். பட்டியா ஜாக்ஸ் எடுக்கிறாங்க. அப்புறம் கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டோமா. அப்புறம் அவங்க வெளியே பார்த்துட்டு போலீஸுங்களாம் வந்து நீங்கள் வண்டியில் போயிடுங்க, உங்களுக்குன்னு தனியாக வண்டி வரும்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த வண்டியிலே போயிட்டோம் நானும் பாப்பாவும். அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே ஃபார்ம் எடுத்துன்னு தனியாக லேடி உட்காந்துருந்தாங்க. நிறைய பேர் உட்காந்துருக்காங்க அங்கே ஜோதி கொடுக்குறதுக்குன்னே. ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஃபார்முக்கு 50 ரூபா வாங்குறாங்க. சரி, நம்மளும் அது எப்படி எழுதுறது என்னன்னு தெரியலன்றதுக்காக நம்மளும் அவங்கக்கிட்ட கொடுத்து எழுதிக்கிட்டோம். அதுக்கு எத்தனை பேர் திரும்ப லைனில் நின்னாங்க. அப்புறம் நான் போய்ட்டு A4 ஷீட் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு நான் எழுதி வாங்கிட்டு வந்தேன். எங்கள் அம்மா லைனில் நின்று இருக்காங்க. கிட்ட வந்து ஜிம் பண்ணாது பயந்துட போகிறாங்க. எவ்வளோ கூட்டமாக இருக்குது. இதில் எங்கே எங்கள் அம்மா இருக்காங்கன்னு தெரியும். ஒரு வழியாக கலெக்டரை பார்த்து மனு கொடுத்துட்டோம். அப்புறம் அங்கே உள்ள வண்டி வந்துச்சு. அதிலே நானும் பாப்பாவும் கிளம்பி வந்துட்டோம். அங்கேயே வெயிட் பண்ணதால் அந்த வண்டி கூட வந்துச்சு. ஃபைனலாக கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு எல்லாம் மனுவெல்லாம் கொடுத்துட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த கலெக்டர் ஆஃபீஸ் வந்து எடுக்கிறேன். இதுதான் எங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தோட கலெக்டர் ஆஃபீஸ். இது நான் செகண்ட் டைம் போகிறேன். நீங்கள் வந்து உங்கள் ஊரில் வந்து கலெக்டர் ஆஃபீஸ் வந்து எத்தனை முறை போயிருக்கீங்க, எதுக்காக போயிருக்கீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். போன உடனே வேலை ஆச்சான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான்லாம் நாய் மாதிரி சுற்றுறாங்க. ஒரு ஊனமுற்றோர் கார்டு வாங்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டன்றது அதை ஏன்டா வாங்குகிறோன்ற அளவுக்கு தோணுது. அந்தளவுக்கு இருக்குது. அவ்வளோதாங்க, வந்த வேலை கலெக்டர் ஆஃபீஸில் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் திருத்தணி போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பஸ்ஸு பிடிச்சி நம்ம ஊருக்கு போக வேண்டியது தான். காலையில் வந்து அதே பஸ்ஸு, காலையில் வந்து அதே ஆளுங்க நம்ம கூட வந்தவங்க, அவங்களும் கலெக்டர் ஆஃபீஸ் தான் வந்தாங்க. கை கட்ட வந்ததுக்கு தண்டனையா?
என்ன வேணும் சாப்பாடு? சிக்கன் ரைஸ். பஸ் திருத்தணி பஸ், பாரதி பஸ் நிற்குது. இந்த பஸ் தான் இங்கே திருவள்ளூர் திருத்தணி. இது இல்லை, அது வந்து நாகலாபுரம் பஸ். அநேகத்தில் பஸ்ஸே கிடைக்கல இப்போ திருத்தணிக்கு திருவள்ளூரில். பாப்பாவுக்கு பசி ஒன்றும் முடியல. மணி 2:30 மணி 2:45 ஆயிடுச்சு. சாப்பிட என்ன வேணும்னு கேட்டது, சிக்கன் ரைஸ்ன்னு கேட்டேன். சரி அது எதுனா கொட்டு கொடுத்தோம். அப்புறம் சாஸ் கேட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் பஸ் ஏறிட்டோம். வீட்டுக்கு வர இதை நான் சொல்லி ஆகணும். ஸ்ரீமதியோட ஃபோட்டோ போட்டு அறக்கட்டளைன்னு ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த பொண்ணு எங்கேயோ சுற்றி எங்கேயோ இது பண்ணி இப்போ அது பேரில் அறக்கட்டளையே உருவாயிருக்கும்போது சந்தோஷமாக இருக்குது. டயர்டாகி போய் ஒரு இடத்துல வந்து உக்காந்துட்டோம். எங்கன்னு பார்க்குறீங்களா? பிள்ளையார் கோயிலில் வந்து உக்காந்துட்டோம். முடியலை, டயர்டாகி போச்சு. காலையில் போனது மத்தியானம் மணி 3:30 மணி ஆகுது. என்ன பண்ணுறது? இதை பாருங்கள், அரச மரத்தாடி பிள்ளையார் கோயிலில் உக்காந்துக்கிறோம். போனதுக்கு அனிதா வந்து ரத்த காயத்தோடு வந்திருக்கிறான் பாருங்க. கையில் பஸ்ஸில் ஷீட்டில் கை மாட்டின்னு இருக்குது அவளுக்கு. சரி வீட்டுக்கு போவோமா? நம்ம வீட்டுக்கு போகிற வழியை பார்ப்போமா? இந்த பாருங்க, இதுதான் வீட்டுக்கு போகிற வழி. தெரியுதா? தெரிகிறதா? குட் ஈவினிங். கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டு வந்து டயர்டில் படுத்துட்டேன். வாங்க எல்லாம் காஃபி குடிக்கலாம். போன வேலை ஆகலை. செலவு 600 ரூபா ஆனது தான் மிச்சம். ஒரு ஊனமுற்றோர் கார்டு வாங்கிறதுக்கு இவ்வளோ அலைச்சலான்றது யோசிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த கார்டே வேணான்னு விட்டுடலான்னு பார்த்தாலும் இப்போ எல்லாத்துக்குமே அந்த கார்டு தான் கேட்குறாங்க. என்ன சிஸ்டமோ இந்த தமிழ்நாட்டில் ஒன்றும் புரியல. போங்க, கடுப்பாகுது மயிலாட். என் பொண்ணு பாருங்கள், என்னோட ரொம்ப டயர்டாக இருக்கிறான். நான் தூங்கி தூக்கம் மூஞ்சோடு இருக்கேன். என் பொண்ணு பாருங்கள். குழந்த கை பஸ்ஸில் மாட்டிக்கிட்டு அதுக்கும் கை வலி தாங்கலை. ரொம்ப இதுவாக இருக்குது.